கேட்டீங்களா? தமிழக மக்களே கேட்டீங்களா? என்ன மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கான்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். அப்துல் கலாம் 2020 இந்தியா வல்லரசாயிடும், அது யாரால? இளைஞர்களால தான் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் போயிருக்காரு. தமிழ்நாடு இப்ப ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இளைஞர்கள் மனசுல காதல், அது என்ன பாட்டு, என்ன வரிடாது? அறிவு கட்ட நாய ஆபாம பெத்த புள்ளைய நல்வழிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் பாப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த காசு பணம்ங்கிற திமிர்ல நீ இந்த மாதிரி பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்க. அது உன் ட்விட்டர்ல என்ன போட்டிருக்க? அது என்னுடைய இஷ்டம், நான் பாத்ரூம்ல கூட பாடுவேன் அப்படின்னு போட்டிருக்க. கருத்துள்ள பாட்டை பாடு, மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள பாட்டை பாடு. இந்த பாட்டை பாடிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு இருப்ப. தமிழக மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இவனுக்கு சரியான கண்டனத்தை நீங்க தெரிவிக்கணும். இந்த மாதிரி நாயாலதான் பல இளைஞர்கள் வழிகட்டு போயிட்டு இருக்காங்க. காதல் கத்திரிக்காய் அது இதுன்ட்டு இவன் பாட்டை இப்ப எப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் இவன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு அசிங்கமான பாட்டு. தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா சவுதியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, சவுதியில வெட்டுற மாதிரி அந்த பாட்டை எழுதுனவன் கையையும் அந்த பாட்டை பண்ண வாயையும் வெட்டணும்டா. தமிழ் தமிழ் உணர்வு உள்ள யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இவனுக்கு கண்டனத்தை தெரியுங்க. இந்த நாய்க்கு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். மக்களை நல்வழிப்படுத்தணும், இளைஞர்களை கொண்டு வரணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு ஏண்டா அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஜாலியா இருக்கும்டா. அவனுக்கு கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தி இந்த தமிழகத்தை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டாடா இது? எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த நாய்க்கு ஏதாவது கண்டனத்தை தெரிஞ்சு தொலைங்க, அவனை சும்மா விடாதீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த பாட்டுக்கு உனக்கு வைப்பாங்கடா ஆப்பு. நாய பாட்டை கேட்கவே முடியல, அவ்வளவு கேவலமா கொச்சையா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இப்ப ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேக்குது. எல்லாருக்கும் கெட்ட வார்த்தை சொல்லி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கியா? வெப்பங்கட்ட நாயா, நீ எல்லாம் ஒரு தமிழ்நாட்டுல பிறந்தவனாடா. தொப்பு கட்ட நாய, வெட்ட வேண்டாம் உன்னெல்லாம். சவுதியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை வேண்டாம். அவ்வளவு கோவம் வருதுங்க. நம்ம எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டை நல்ல வழி கொண்டு போகணும்ட்டு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நம்ம கொண்டு வரணும், இளைஞர்கள் ஆட்சி வரணும், என்னென்னமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு அப்துல் கலாம். ஆனா இவன் இந்த பாட்டை விட்டுட்டு தெனாவிட்டா இவன் இருக்கான். நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இப்ப இந்த பாட்டை விட்டவன் நாளைக்கு வேற எந்த மாதிரி வார்த்தையில கூட வரலாம். அதனால இது ஆரம்பத்திலே கிள்ளி எறிங்க. பெண்கள் இந்த பாட்டை நான் இப்ப போட்டதுக்கு காரணம், இது ரிலீஸ் ஆகி இப்ப எல்லாருடைய செல்லுலயும் இருக்கு. எனக்கு ஒருத்தவங்க அனுப்பி விட்டாங்க. அப்ப கேட்கும் போது அந்த வைத்தறிச்சல்ல தான் இந்த மாதிரி பேசுறேன். கண்டிப்பா இவனுக்கு சரியான பாடத்தை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு இதை பண்ணுவேன், நாளைக்கு எது வேணாலும் பண்ணுவான். உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு தக்க பாடம் கொடுங்க. இந்த நாயை பத்தி பேச, இந்த நாயோட படத்தை இனிமேல் எவனும் பார்க்க கூடாது. கம்யூனிட்டி பையில